ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு வயரிங் பண்ணும்போது நம்ம கரெக்டான எம்சிபி எப்படி செலக்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து பல ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டுக்கோ ஒரு ரூமுக்கோ எம்சிபி வயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு இல்லாட்டி அந்த ரூமுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற அப்ளையன்ஸ், அதாவது வீட்டு உபயோக பொருளை வந்து என்னென்னு அப்படி சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து டிசைட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெட்ரூம் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபேன் இருக்கும், ஒரு லைட் இருக்கும், அப்புறம் ஏசி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு விருப்பமான ஏதாவது பொருள் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ரூமுக்கு நீங்கள் வந்து எம்சிபி போடணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா அந்த அப்ளையன்சஸ்லாம் வந்து அந்த அப்ளையன்சஸ்லாம் வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கான வாட்ஸ் அப்படி என்ன வருது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து எம்சிபி போட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து எம்சிபி போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுவோம், அது வந்து 80 வாட்ஸு, லைட் யூஸ் பண்ணுவோம், அது ஒரு 20 வாட்ஸு, அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஒரு 900 வாட்ஸு, சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவோம், அது ஒரு 746 வாட்ஸு, டிவி யூஸ் பண்ணுவோம், அது ஒரு 150 வாட்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த கால்குலேஷன் போகிறோம். இந்த எல்லா வாட்ஸும் வந்து டோட்டல் வாட்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே ஆட் பண்ணோம் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1896 வாட்ஸ் வந்து வருது. ஓகேவா? ஸோ இந்த வாட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்முலா வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவரோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா V இன்டூ I இன்டூ பவர் ஃபேக்டர். இதில் வந்து V வந்து வோல்டேஜாகவும் I வந்து கரண்ட்டாகவும் இருக்குது. அதோட வந்து பவர் ஃபேக்டர் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதுலேருந்து கரண்ட் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் டிவைடட் பை வோல்டேஜ் இன்டூ பவர் ஃபேக்டர். இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு வந்து வாட் தெரியும். வாட் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 1896 வாட்ஸு டிவைடட் பை வோல்டேஜ் இன்டூ பவர் ஃபேக்டர். வோல்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்ஸு இன்ட்டு பவர் ஃபேக்டர். ஜென்ரலாக வந்து ஹோம் அப்ளையன்சஸ்க்கு இருக்க பவர் ஃபேக்டர் வந்து 0.8. இதை வந்து வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க இந்த நம்பர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது என்ன வருது பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்ஸ் இன்டூ 0.8 வந்து 184 சொல்லிட்டு வருதா. மேலே இருக்க இதையும் வந்து 1896 டிவைடட் பை இந்த 184 வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10.3 ஆம்ப்ஸ் வருது. இதுதான் வந்து கரண்ட்டோட ரீடிங்காக இருக்குது. இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து எம்சிபி வந்து செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற எம்சிபிங்கள் என்னென்ன ரேட்டிங்கில் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 3 ஆம்ப்ஸு, 6 ஆம்ப்ஸு, 10 ஆம்ப்ஸு, 16 ஆம்ப்ஸு, 25 ஆம்ப்ஸு, 32 40 ஆம்ப்ஸு, 50 ஆம்ப்ஸு, 63 ஆம்ப்ஸு, 100 ஆம்ப்ஸ். இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் நம்ம வந்து எம்சிபி வந்து கிடைக்குது. நமக்கு வந்து அந்த ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10.3 ஆம்ப்ஸ் இருக்கா. ஸோ இந்த ஆம்ப்ஸோட கொஞ்சம் அதிகமான எம்சிபி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10.3 ஆம்ப்ஸ்னால் நமக்கு வந்து 16 ஆம்ப்ஸ் எம்சிபி வந்து செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து இன்னும் அதிகமான அப்ளையன்சஸ் வந்து ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதுக்கும் அதிகமான ஆம்ப்ஸ் இருக்க எம்சிபியாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபேன் மட்டும் தான் வச்சுருக்கீங்க. ஃப்யூச்சரில் வந்து ஏசி இல்லாட்டி வேறு ஏதாவது அப்ளையன்சஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது மாதிரி ஐடியா இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணலன்னா அதுக்கும் சேர்த்து வந்து நம்ம வந்து எம்சிபி வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிக்கணும், அதுக்கு ப்ராப்பராக வந்து எம்சிபி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், வயரிங் பண்ணி வச்சுக்கணும். இந்த எம்சிபி வந்து ரொம்ப ப்ராப்பரான எம்சிபியை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி வயரிங்கில் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் வந்து எம்சிபினா என்ன, அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த கொஸ்டின் கேட்ட ஒரு சில நண்பர்களுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஏற்றபடியும் போடும். இன்னும் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.